மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். நிறைய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இன்னைக்கு இளம் வயதுல டீனேஜ்ல இருக்கக்கூடிய கேர்ள்ஸுக்கு கூட இந்த பிரச்சனை இருக்கு. அதுதான் ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்றோம், வெள்ளைப்படுதல். நம்ம உடல்ல பொதுவா நம்ம நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஃப்ளூயிட் செக்ரீஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நம்ம கண்களா இருக்கட்டும், வாயில சலைவேஷன் இருக்கு, காதுகள்ல வந்து வேக்ஸ் செக்ரேட் ஆகுது. ஏதாவது ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் நம்ம மூக்குல போச்சுன்னா தும்மல் மூலியமோ இல்ல சளி மூலியமோ அதை வெளியேற்றுது. இந்த மாதிரி தான் பெண்களுக்கு வெஜினாலையும் பிறப்புறுப்புகளையும் வந்து பார்த்தோம்னா எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளூயிட் செக்ரேஷன் இருந்துட்டு இருக்கும். ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த மாதிரியான ஒரு தொற்று கிருமிகளும் உள்ள போகாத மாதிரி. ஆனா இதுவே சம் டிசீஸ் கண்டிஷன்லயோ நம்ம பாடியில ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள், அதாவது அதிகமான உஷ்ணம் இருக்கும் பட்சத்திலயோ வெள்ளைப்படுதல் அப்படின்ற பிரச்சனை ஏற்படுது. அதாவது ஒயிட் டிஸ்சார்ஜ் ஏற்படுதுன்னு சொல்லலாம். சில பெண்கள் என்ன பண்றாங்கன்னா இதை இக்னோர் பண்றது, சாதாரணமா இல்லாம இது வந்து வெள்ளைப்படுறத பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. சில பெண்கள் சொல்லுவாங்க, எனக்கு வந்து எப்படி பீரியட்ஸ் டைம்ல இருக்கோ அதே மாதிரி நான் பேட் வைக்கிற அளவுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு, அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வெள்ளப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஜென்ரலா வந்து பார்த்தோம்னா அனிமியா இருக்கக்கூடிய பெண்களுக்கு, ரத்த சோகை இருக்கக்கூடிய பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த வெஜினல் டிஸ்சார்ஜ் யாருக்கெல்லாம் இருக்கும்னா, இந்த பிசிஓடி மாதிரி பிரச்சனையோ இல்ல சர்விக்ஸ்ல ஏதாவது தொற்று கிருமிகள் இருக்கு, ஃபங்கல்ஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கு, இல்ல ட்ரைகோமோனாஸ் வெஜினாலிஸ் மாதிரியான தொற்று கிருமிகளால இந்த மாதிரி நமக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கு. இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ தயிர் மாதிரி திரியா ஒரு சிலருக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த ரெட் கலர்ல, லைட் ரெட் கலர், அதாவது செங்கல் நிறம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கலர்லயோ இல்ல எல்லோயிஷாவோ இல்ல கிரீன் கலர்லயோ இந்த மாதிரி வெள்ளை ஒழுக்கு ஏற்பட்டுச்சுன்னா இமிடியேட்டா உடனடியாக அதற்கான சிகிச்சைகளை எடுக்கணும். இது என்ன ஆகும்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கும் பட்சத்துல அந்த வெஜினா பிறப்புறுப்பு முழுவதுமே நமக்கு வந்து தொற்று கிருமியினால ஒரு வெள்ளை நிறத்துல படிஞ்ச மாதிரி இருக்கும். இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பெண்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு ட்ரைனஸ், வெஜினல் ட்ரைனஸ் ஏற்படுது. இந்த ட்ரைனஸ் இருக்கும்போது என்னன்னா, இப்போ பனிகாலத்துலலாம் வந்து பார்த்தோம்னா நம்ம கைகள்லயோ உதடுகள்லயோ சின்ன சின்ன வெடிப்புகள் ஏற்படுற மாதிரி அந்த வெஜினா சுற்றி பெண்களோட ஜெனிட்டல் ஆர்கனை சுத்தி சின்ன சின்ன வெடிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவுமே அதிகமான ஒரு பெயின் வந்து நமக்கு தரும். இப்போ ஒயிட் டிஸ்சார்ஜ் ரொம்ப இருந்துச்சு, அதுல இன்ஃபெக்ஷனும் இருக்கு, தொற்று கிருமிகளும் இருக்குன்னா சின்ன சின்ன முகப்பருக்கள் மாதிரியும் அதுல சின்ன சின்ன கட்டிகள் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். இது வந்து அந்த வல்வா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களோட பிறப்புறுப்பை சுற்றிலும் சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி அந்த முகப்பரு மாதிரி சைஸ்ல வர்றதை நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரி கண்டிஷன் இருக்குன்னா ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு எரிச்சல், பர்னிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ரெட்னஸ் மற்றும் ஸ்வெல்லிங், வீக்கமும் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும் பொழுது அவங்களுடைய பார்ட்னருக்கும் இது வருதுன்னு சொல்லலாம். ஸோ செக்ஷுவல் பார்ட்னருக்கு வந்து அப்போ அந்த டைம்ல இன்டர்கோர்ஸ் வைக்கும்போது இதுல இருக்கக்கூடிய கிருமிகள் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா வந்து ஸ்ப்ரெட் ஆகிறத நம்ம பார்க்கலாம். இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். பொதுவா பெண்களுக்கு சர்க்கரை நோயாளிகளாக இருக்கும் பட்சத்தில் நிறைய பேருக்கு இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை ஏற்படுது. அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி உடல்ல அதிகமான உஷ்ணம் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கு. இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும்போது உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே போகும், அதிகமான ஹேர் லாஸ் ஆகிறது, சைக்காலஜிக்கலா ரொம்ப டிப்ரெஷன் ஆகிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். ஆர்பிசி செல்ஸ், நம்ம உடல்ல ஹீமோகுளோபினும் குறைவா இருக்கும், டைஜஷன் வந்து குறைவா இருக்கிற மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே தெரியும். இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கக்கூடிய சமயத்துல என்ன உணவுகள் நம்ம எடுக்கலாம் அப்படின்னா, உடலை குளுமையாக வைத்திருக்கக்கூடிய உணவுகள், அதிகமான இரும்புச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளும் நம்ம எடுத்துக்கிட்டே வரணும். இப்போ தொடர்ந்து இந்த மாதிரியான உணவுகள் எடுத்தோம்னா வெள்ளைப்படுதல் பிரச்சனை குணமாகும். இந்த உணவுல நான் எதை வந்து தேர்ந்தெடுத்து நான் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது உணவில் காய்கறிகளை நிறைய எடுத்துக்கணும். இந்த காய்கறிகள் அப்படின்னு சொல்லும்போதுதான் இந்த கொத்தமல்லி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, நம்ம வந்து கொத்தமல்லி என்ன பண்ணுவோம்னா எப்போது சமையல்ல தூவி விட்டுருவோம். லைட்டா வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு இது மிக சிறந்த ஒரு தீர்வாக இருக்கு. இதை நான் எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த கொத்தமல்லியை நல்லா கிளீன் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி ஒரு 2 இல்ல 3 கைப்பிடி அளவு எடுத்து தண்ணீர் விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதோட தண்ணீர் விட்டு அரைச்சி எடுத்த இந்த கொத்தமல்லி சாறு
இந்த சாறுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கலந்துக்கணும். இந்த கலவையை டெய்லி காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிக்கணும். எதற்காக இதை குடிக்கணும்னா, இதுல ரிச் கால்சியம், ஃபைபர் மற்றும் அயன் இருக்கு. இதை எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா, உடலுக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாம எக்ஸஸா இருக்கக்கூடிய ஹீட், அதிகப்படியான உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கு இது ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கு. அதே மாதிரி நம்ம தனியா விதைகளும் பயன்படுத்தலாம். தனியா விதைகளை லேசா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறோம்னா எடுத்து வச்சுக்கணும். இதுல என்ன பண்ணணும்னா, ஒரு 50 கிராம் அளவுக்கு சீரகம், 50 கிராம் அளவுக்கு சோம்பு, இதையுமே லேசா வறுத்து பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இதை பாயில் பண்ணி ஒரு நாளைக்கு 2 வேளை நிச்சயமாக குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு ஒரு மிக சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும். அதே மாதிரி உணவுல அடிக்கடி வெல்லம், கருப்பட்டி இது எல்லாமே சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வரணும். உடல் குளுமையாக இருக்கிற மாதிரி நம்ம வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அசைவ உணவுகள்ல நம்ம சிக்கன் எடுக்கிறோம்னா அதை அவாய்ட் பண்ணிக்கணும். மீன் வகைகள் எடுத்துக்கலாம். ஆனா கடல் சார்ந்த உணவுகள்ல பார்த்தோம்னா இறால், நண்டு இந்த மாதிரியான உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கணும். பழச்சாறுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். நீர்ச்சத்து இருக்கக்கூடிய தர்பூசணி, முலாம்பழம் இந்த மாதிரியான பழங்களை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரணும். முக்கியமா பைனாப்பிள் ரொம்ப ரொம்ப சிறந்தது. நம்ம உடல்ல ஏதாவது தொற்று கிருமிகள் இருந்தா அதை அகற்றுவதற்கு பைனாப்பிள் மிக சிறந்தது ஒரு தீர்வாக இருக்கும். இந்த மாதிரியான உணவு முறைகள் எடுத்துக்கலாம். சித்த மருத்துவத்தில் இதற்கு நிறைய மருந்துகள் இருக்கு. முக்கியமா இதுல பயன்படுத்தக்கூடிய வான்குமரி மெழுகு இது மிக சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம். மெழுகு அப்படின்னு சொல்ற மருந்து வகைகளை பொதுவா நம்ம வாழைப்பழத்துக்குள்ளேயோ இல்ல பனவெல்லத்துக்குள்ளேயோ வச்சு சாப்பிடுவோம். இந்த வான்குமரி மெழுகையும் நம்ம வாழைப்பழத்துக்குள்ள வச்சு ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்டுட்டு வரலாம். இது எல்லாமே தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா வெள்ளைப்படுதல் பிரச்சனை குணமாகும். முக்கியமாக நெய் வகைகளையும் நம்ம சேர்த்து சாப்பிட்டுட்டு வரணும். இதுல பரங்கிப்பட்டை சூரணம் பயன்படுது, சதாவரி சூரணமும் பயன்படுது. இந்த 2 வகையான சூரணங்களையுமே பால்ல கலந்து தொடர்ந்து குடிக்கும் போது வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு மிக சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த பழச்சாறு வகைகள், காய்கறிகள், சித்த மருந்துகளும் மருத்துவர் ஆலோசனைப்படி எடுத்துட்டு வந்தோம்னா பல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு, ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு மிக சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.